சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷிம்லாய வித்மிகை கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி ப்சோத்யாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 165 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய அர்த்த கேந்திர யோகம். ஆமாங்க, ஒரு 45 டிகிரி டிஃபரன்ஸ்ல வித்தியாசத்துல அமரப்போகின்ற வருணன் மற்றும் சக்கர பகவான். இதனால உருவாகி இருக்கக்கூடிய யோகத்தால் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் கைகூடாத விஷயங்கள் கூட இனி கைகூடி வரப்போகிறது. எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறப் போகுது. அது என்னன்றதை இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருவுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் வசதி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மற்ற நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவான் உங்களுடைய கும்பராசியில சதய நட்சத்திரத்துல பயணிப்பது ரொம்ப 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 சிறப்பு. இந்த வருடம் முடியும் வரை, அதாவது அக்டோபர் மாசம் வரைக்கும் அவர் தன்னுடைய நட்சத்திரத்தை தான் பயணிக்க போறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு நல்ல விதமான உரையில அமைப்பு. சரிங்களா? அடுத்து உங்க ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீடான மீன ராசியில வாக்குச்சனியாக தனச்சனியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு. இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த ஒரு நேரத்துல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வருணன் என்று சொல்லக்கூடிய, அதை நெப்டியூன் சொல்லுவோம் கிரகம், அந்த கிரகம் மீன ராசியிலும் மேலும் சுக்கிர பகவான் மேச ராசியிலும் பயணிக்கிறாங்க. ஸோ அது 2 கிரகத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஒரு 45 டிகிரி வித்தியாசத்துல பயணிக்க போறாங்க. இது அர்த்த கேந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு 165 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த 2026 ஏப்ரல் மாசம் நடைபெற போகுது. ஸோ இந்த அமைப்பின் மூலமாக என்னங்க நடக்கும்னா, வருணன் என்றாலே மழை தான் இல்லையா? ஸோ எப்படி ஒரு மழை எல்லாருக்குமே ஒரு நல்லதை பண்ணுதோ, அந்த மாதிரி புதியதொரு தொடக்கத்திற்கு சில விஷயங்களை பண்ணும். மேலும் இந்த சுக்கிரன் மற்றும் வருணுடைய சேர்க்கை தொடர்பு இந்த 45 டிகிரி வித்தியாசம் ஏற்படும் போது நிச்சயமா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்காததை, அதாவது கடவுள் இதுவரை எதை கொடுக்கலையோ இனி அதை கொடுப்பார். சரிங்க, அப்படி என்னங்க கொடுப்பார் அப்படின்னா, மிக முக்கியமான முறையில கைகூடாத காதல், கைகூடாத கல்யாணம் இனி கைகூடும். கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கண்டிப்பா இருக்குங்க. ஆல்ரெடி திருமணம் முடிச்சவங்களுக்கு கூட வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையால். ஸோ உங்க வாழ்க்கை துணையோடு போராடிய போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வருதுங்க. உங்க வாழ்க்கை துணையாலேயே நீங்கள் இதுவரை அனுபவிக்காத இன்பம், சந்தோஷம் மற்றும் அந்த வாழ்க்கை துணையிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு வருமானம் இருக்கலாம், ஒரு சொத்து பத்து இருக்கலாம், அது இப்போ கிடைக்குங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுடைய வாழ்க்கை துணையால் கிடைக்கும். மிக முக்கியமாக ஒரு 3 உறவால நீங்க காப்பாற்றப்படுவீர்கள், அல்லது 3 உறவால ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். அதுல மனைவி, மாமனார், மைத்துனர், இந்த 3 உறவுகளை ஏதேனும் ஒரு உறவால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க, அது உறுதி. அல்லது அவங்களால ஒரு நன்மை நடக்கும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ மேலும் இதற்கு அடுத்தபடியா நிச்சயமா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். உங்க லைஃப்ல இது என்னுடைய ஒரு கோல், லட்சியம் சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சொத்து. அந்த சொத்தை கண்டிப்பா இப்ப உருவாக்கிடுவீங்க. சொந்த வீடு மற்றும் சொந்த நிலம் கண்டிப்பா வாங்குவீங்க, அல்லது சொந்த கார், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா கூட சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கிரகத்தின் அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுல இருந்து மாற்று கட்டுங்க. இதற்கு அடுத்தபடியா இந்த தடைப்பட்ட கல்வி, இதுவரை படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். படிப்பில் யோகம், எதிர்பார்த்த மாதிரி எதை படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முக்கியமான பெரிய பெரிய காலேஜில் உங்களுக்கு உரிய சீட்டு உங்களுக்காக காத்திருக்கும். அந்த படிப்பிற்கு உண்டான சீட்டு கண்டிப்பா அது கிடைச்சிரும். அதுல நீங்க பயப்பட வேண்டாம். இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் சாதிப்பதற்கும் மேடை ஏறி விருதுகள் வாங்குவதற்கும் யோகங்கள் இங்கே உண்டு. புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி போன்ற விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விஷயத்துல சக்சஸ் கிடைக்கும். மிக நீண்ட வருடமா போராடிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிக்க முடியாம, இப்போ இந்த 2026 இந்த கிரகங்களுடைய சேர்க்கைக்கு பிறகு, அது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அது ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வருங்க. ஸோ இதற்கடுத்து மேலும்
இந்த அமைப்பு, ஏன்னா சுக்கிரன் வந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, மேசராசி செவ்வாய்க்குரிய ராசி. அப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இதுவரை பிரிக்க முடியாத சொத்து பாகப்பிரிவு பிரச்சனை பிரியும், முடிவுக்கு வந்து சேரும். விற்க முடியாத ஒரு நிலத்தை வித்து அதனால ஒரு லாபம் பார்ப்பீங்க. உங்களை விட்டு, அதாவது உங்க கைவிட்டு போகக்கூடிய சொத்துக்களை விட அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு 2 மடங்காக அதிகப்படியான முறையிலே இருக்கும். அதுலலாம் எந்த விதமான தவறும் இல்லை, மாற்று கருத்து, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வெளியில சிக்கி இருந்த பணம், அதாவது கைக்கு வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்த அந்த பண வரவு கைக்கு வராம இருந்தது, வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பண வரவு இப்ப கைக்கு வந்து சேரும். அப்போ வெளியில கொடுத்த பணமா இருக்கலாம், ஃபைனான்ஸ் கொடுத்த பணமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஷேரா இருக்கலாம், இப்ப வந்து சேரும். இது இந்த கிரகத்தினை சேர்க்கை. இது அர்த்த கேந்திர யோகம். அர்த்த கேந்திரம்னாலே 1, 4, 7, 10. அப்போ சொத்து சுகம், திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் இவை அனைத்தையும் குறிக்கதான் கேந்திரம். இது அர்த்த கேந்திரம் அப்படின்ற அடிப்படையிலும் உங்களுடைய கும்பத்திற்கு 2ஆம் இட மீனத்துலதான் அந்த வருணன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் மற்றும் 3ஆம் ஈரான மேஷத்துலதான் சுக்கிரன் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அமைப்புல கண்டிப்பா பாதிக்கு பாதி நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால பாதிக்கு பாதி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, உங்களுடைய உறவுகளுக்கு அது மீதி நடக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய அளவு நன்மை நடக்குன்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கூட பிறந்தவங்க, இவங்களுக்கு பாதி நன்மைகள் நடக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியங்கள், அது உங்க பிள்ளைகளுக்கு சில நன்மையான விஷயங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புண்டு. உங்க வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் வேலை அமையும், உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு சொத்து பத்துக்கள் உருவாகும். ஸோ இது எல்லாம் உங்களை சார்ந்துதான். ஸோ அர்த்த கேந்திர யோகம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், உங்க கூட பிறந்தவங்க, உங்க பிள்ளைங்க, உங்க மனைவி, உங்களுடைய கணவர், இவர்களுக்கும் சேர்த்து அந்த யோகத்தை கொடுக்கும். ஸோ இதன் ரீதியாக குடும்பத்தில் தீராத பிரச்சனை தீரும், ஒற்றுமை தலை தோங்கும். ஓகேங்களா? ஸோ கிடைக்காத சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும். இறைவன் இதுவரை எதை கொடுக்கலையோ, அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கலையோ அதை இனிமேல் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். 7ல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருந்தாலும் இந்த அர்த்த கேந்திர யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் சில மாற்றங்களை, மனம் மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பா பார்க்கலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயமா அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு, அதுவும் சப்த கன்னிமாருடைய வழிபாடு. எல்லா சிவாலயங்களிலும் 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கடைசியா சேர்ந்த மணிக இருப்பாங்க. 63 நாயன்மார்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஓரத்துல சப்த கன்னிகள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளாக இருப்பார்கள். அந்த சப்த கன்னிமார்களை வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு நீங்கள் செய்கின்ற பொழுது, அதுவும் குங்கும அர்ச்சனை போன்ற அர்ச்சனைலாம் செஞ்சு வழிபாடு செய்கின்ற பொழுது, ஒரு தீபம் ஏற்றி வணங்குகின்ற பொழுது நிச்சயம் சதய நட்சத்திரக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சிக்கல்கள் தீரும். சரிங்களா? இந்த அர்த்தகேந்திர யோகம் மிக முக்கியமா சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யோகம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலும் உறுதுணையாக இந்த தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது அது 100% உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். தவறாம இதை நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நிலவில் நாம் இன்று கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் சிரிச்சிங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.